ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கரில் 150 மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 10 லவங்கம், பெரிய பட்டை 1, ஏலக்காய் 4 நுணுக்கி அதில் போட்டிருக்கு. பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், அப்புறம் நாம் 3 கட்டி பூண்டு, 5 ரூபாய்க்கு இஞ்சி ரெண்டும் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இதோட நம்ம பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதோட 4 தக்காளி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாடை கொஞ்சமாக போனதும் காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சாச்சுங்க. நான் 3 டம்ளர் அரிசி. இதோட நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குங்க. இதோட நம்ம காலிஃப்ளவரு இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். காய் நம்ம கம்மியாகவும் போட்டுக்கலாம், சேர்த்தும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நான் எல்லா காயும் சேர்த்து ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. இதோட நம்ம கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 100 பட்டாணி 150 பட்டாணி சேர்த்துக்கலாங்க. காய் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதும். அது வரைக்கும் கொஞ்சம் வணக்கலாம். காய் கொஞ்சமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. காய் போடக்குள்ள உப்பு கொஞ்சம் போட்டு வதக்குனிங்கன்னா காய் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சோம்னாக்க அந்தளவுக்கு ஊறினா போதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊறி இருந்தால் போதும். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட காய் வதங்கிறதுக்கு முன்னாடி இது பற்ற வச்சிங்கனாக்கா நல்லா தண்ணி கொதிக்குங்க. அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். காயே வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதோட கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமும் புதினா ஒரு கைப்பிடியும் போட்டால் போதும். அந்த க்ரீன் கலர் மாறுற அளவு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அந்த ஹீட் நல்லா பட்டால் போதுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், போட்டு ஒரு கிண்ணதும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட நம்ம தண்ணி கொதி வந்துடுச்சு. தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கேசரி பவுட்ரு கொஞ்சம் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சூப்பராக வந்துடுங்க. அதுக்காக தான் 2 போடுறது. இப்போ இதில் தண்ணி உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியில் உப்பு லேசாக தைக்கிற மாதிரி போட்டோம்னா தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. லெமனு ஒரு பெரிய லெமனில் பாதி லெமனு புழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. போட்ட நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இதோட அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வரதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கோங்க. கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா குழகுழன்னு சூப்பராக ரெடியாக இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.